ஓகே. நீங்கள் வந்து மாமன்ற கூட்டத்தில் வந்து இதுக்கான ஒரு அதிருப்தி இருக்குது, இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. மற்ற கட்சிகள் என்ன சார் பண்ணுறாங்க? எந்த கட்சியும் வாங்கி தரல. அதிமுக, பிஜேபி, அமமுக உட்பட திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சரி, அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோ விசிகாவோ இதுக்குள்ள சிபிஐ எங்கள் கூட வந்தாங்க. ஓகே. சிபிஐலேருந்து ஒரு மெம்பர் இருக்காங்க. அவங்களும் மார்க்சிஸ்ட் கட்சி, நாங்கள் 4 பேர், அவங்க 1, மொத்தம் 5 பேர் வந்து இதுக்கு ஆட்சேபனை தெரிவித்தோம். தமிழகம் முழுக்க ரொம்ப நலிந்த நிலையில் ஒரு எளிய மக்களாக தான் இந்த மாதிரியான சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதார சூழல் இல்லாமல் சார், இப்போ ஜென்ரலாக பொலிட்டிக்கலாக அவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து எப்படி சார் இருக்குது? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து போதுமான ஏதாவது ஒரு உதவியோ இல்லைனா வந்து மற்றவர்களுக்கு கிடைக்கிறது போல ஏதாவது சின்ன சின்ன உரிமைகளோ அவங்களுக்கு கிடைக்குதா? இல்லை, அதுதான். அதாவது சட்ட ரீதியாக இப்போ அவங்களுக்கு நலவாரியங்கள் இருக்குது. நலவாரிய உதவியை அவங்க பெறணுன்னாக்கா நலவாரியத்தில் பதிவு பண்ணணும். நலவாரியத்தில் பதிவு பண்ணணுன்னாவே பிரச்சனை இருக்குது. சர்வர் வேலை செய்யாது. இப்போ மழையில் 75,000 நலவாரிய கார்டு காணாமல் போயிடுச்சுன்ட்டாங்க. பதிவு பண்ண பிற்பாடு அப்புறம் கிளைம் பண்ணணும். அதை கிளைம் பண்ணி 6 மாதம் கழித்து சில உதவிகள் வரும். சங்கம் இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் அதை மீடியேட்டராக இருந்து அதை செஞ்சு கொடுக்குறோம். சங்கம் இல்லாத இடங்களில் அதுவும் கிடைக்காது. அந்த வியாபாரிகளுடைய கோரிக்கை என்னென்னா, நீங்கள் உதவி செய்கிறீங்க இல்லைன்றதில்லை, நாங்கள் தடை இல்லாமல் வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதிச்சா போதும். திடீர்னு வந்து பெட்டிகாஸ் போடுறது, திடீர்னு வந்து மாநகராட்சி அதிகாரிகள் வந்து மிரட்டுறது, இன்னமும் இது நடக்குது. அந்த மாதிரி இன்னும் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம், இந்த பாலித்தீன் பை இருக்குல்ல, தடை செய்யப்பட்டிருக்காமா, உற்பத்தி பண்ணிடுறாங்க. உற்பத்தி தடை செய்யலை, உற்பத்தி செய்யப்பட்ட பை கடைகளுக்கு வருது. கடையில் பொருளை போட்டு கொடுக்குறான். அந்த பாலித்தீன் பை கடையில் வச்சுருந்தால் அவங்களுக்கு 1000 ரூபாய் ஃபைன். நீ உற்பத்தி தானே தடுக்கணும். உற்பத்தியும் பண்ணிவிட்டு விற்பனையும் பண்ணிவிட்டு அதை வாங்கி ஜனங்களுக்கு சரி சும்மா வரும் கையில் பையில் போட்டு கொடுத்தாலும் போடும்போது அதுக்கு 1000 ரூபாய் ஃபைன். இப்போவும் நடக்குது. அது அந்த சுகாதார ஆய்வாளர் போட்டு அதை போடுவார். இப்போ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். வேணா உற்பத்தி தடை பண்ண, ப்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்குது, எப்படி இவனுக்கு வருது அப்படின்ற பிரச்சனையும் இருக்குது. ஓகே சார்.